சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை இரண்டாவது நாளாக புறக்கணித்த செங்கோட்டையன். சபாநாயகர் அறையில் காத்திருந்ததால் அதிமுகவில் மீண்டும் சலசலப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்தது ஏன்? அவரிடமே சென்று கேளுங்கள் என எடப்பாடி பழனிசாமி மழுப்பல் பதில். கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்கெல்லாம் சுதந்திரமா செயல்படுகிற கட்சி திமுக மாதிரி ஆடி. டாஸ்மாக் ஊழல் 10 ரூபாயில் தொடங்கி 1000 கோடியை தாண்டியுள்ளதாக தமிழிசை குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்கே திமுக அரசு மொழி பிரச்சனையை கையில் எடுத்துள்ளதாக விமர்சனம். டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்திருந்தால் தமிழக அரசு சட்ட ரீதியாக சந்திக்கும். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. வேளாண் பட்ஜெட்டில் விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு வராததால் தஞ்சை விவசாயிகள் ஏமாற்றம். பெரிதும் எதிர்பார்ப்புக்கு காத்திருந்ததாக விவசாயிகள் குமுறல். தள்ளுபடி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு தடவை முழுசா குளிப்பாட்டி விடுங்கிறாங்க. அந்த கடனே இல்லாம நிம்மதியா வாழ்ந்து காத்தாட இருக்கான்னு நினைச்சு பார்த்தோம். அது இல்லைங்கிறது எங்களுக்கு ஒரு ஏமாற்றம். தமிழ்நாடு அரசாவது எங்களுக்கு இந்த கடனை தள்ளுபடி முழுமையாக செய்து அடுத்த விவசாயத்துக்களை வழிவகை வகுக்கும் என்று நினைச்சோம். அது முழுமை இடம்பெறல. எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. விவசாயிகளின் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழ்நாடு அரசு 2025-26 வேளாண் பட்ஜெட் தாக்கல். சட்டப்பேரவையில் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. 346 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவிப்பு. அதிக விளைச்சலை காட்டும் முதல் 3 விவசாயிகளுக்கு பரிசு தொகை. முதல் பரிசாக 2.5 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 1.5 லட்சம் ரூபாயும், மூன்றாவது பரிசாக 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை டன்னுக்கு 349 அதிகரிப்பு. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தியில் முதலிடம், கரும்பு உற்பத்தியில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளதாக வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெருமிதம். பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் தொடங்கப்படும். பனை மேம்பாட்டு இயக்கத்திற்காக 1.65 கோடி நிதி ஒதுக்கீடு. 57,000 விவசாயிகளுக்கு 510 கோடியில் மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 1,631 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பட்ஜெட்டில் தகவல். விவசாயிகளுக்கு 1.81 லட்சம் பாசன மின் இணைப்புகள் தரப்பட்டுள்ளன. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பிற்கான கட்டணத் தொகையாக 8,186 கோடி ஒதுக்கீடு. மண்ணுயிர் காப்போம் திட்டத்தால் 21.31 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆயிரம் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உழவர் நல மையங்கள் மூலம் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மானியமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. கோடை உழவு செய்ய ஹெக்டேருக்கு 2000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். காவிரி படுகை அல்லாத மாவட்டங்களுக்கு 102 கோடியில் சிறப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிப்பு.
40 கோடியில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், சூரியகாந்தி, நிலக்கடலை ஆகிய எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என்று வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவிப்பு. இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க 12 கோடியில் திட்டம். தமிழ்நாட்டில் இயற்கை பொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்களை உயிர்மை சுற்றுலா அழைத்து சென்று விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். 100 முன்னோடி விவசாயிகள் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு வேளாண் தொழில்நுட்பங்களை அறிய வழிவகை ஏற்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும் என்று வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவிப்பு. $50 கோடியில் வேளாண் விளை பொருட்களுக்கு 100 மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கப்படும். தருமபுரி, விருதுநகர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மேம்படுத்தப்படும். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சிக்கு 35.26 கோடி ஒதுக்கீடு. முதிர்ந்த தென்னை மரங்களை அகற்ற 8.95 கோடி ஒதுக்கீடு என அறிவிப்பு. சென்னையின் காய்கறி தேவையை பூர்த்தி செய்ய 1200 ஏக்கரில் பந்தல் காய்கறி பரப்பு அமைக்கப்படும். 9 லட்சம் குடும்பங்களுக்கு 6 காய்கறிகளின் விதைகள் அடங்கிய தொகுப்பு 75% மானியத்தில் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. தண்ணீர் சிக்கனத்தை உறுதிப்படுத்த 3 லட்சம் ஏக்கர் பரப்பில் நுண்ணீர் பாசன திட்டத்திற்காக 168 கோடி ஒதுக்கீடு. 1 லட்சம் ஏக்கரில் மாற்றுப் பயிர்கள் சாகுபடி செய்ய 12.5 கோடி ஒதுக்கீடு. மூன்றாயிரம் ஏக்கரில் மல்லிகை சாகுபடி ஊக்குவிக்கப்படும். மதுரை மல்லி, ரோஜா மலர் சாகுபடி செய்ய 1 கோடி ஒதுக்கீடு. பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க 5 கோடி ஒதுக்கீடு. பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடியை 2500 ஏக்கரில் ஊக்குவிக்க 2.3 கோடியில் சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு. சிறு குறு விவசாயிகளின் பயனிற்காக 10.50 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ஏற்படுத்தப்படும். செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் திட்டத்திற்கு வேளாண்மை பட்ஜெட்டில் 17.37 கோடி ஒதுக்கீடு. ஆயிரம் விவசாயிகளுக்கு சோலார் பம்ப் செட்டுகள் வாங்க 15,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்திற்கு 215.80 கோடி ஒதுக்கீடு. விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. நத்தம் புலி, நல்லூர் வரகு, வேதாரண்யம் முருங்கை, ஆய்க்குடி கொய்யா உள்ளிட்ட 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. வேளாண் துறை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போக்கு விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பெயரில் விருது. 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. உழவர் சந்தை காய்கறிகளை வீட்டிற்கே வழங்க உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைக்கப்படும். 20 கோடியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. வெங்காயத்தை சேமித்து வைத்து விற்பனை செய்ய கிடங்கு அமைக்க மானியம் வழங்க 18 கோடி ஒதுக்கீடு. வேளாண்மை பட்ஜெட்டில் அறிவிப்பு. நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிக்க 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மண்புழு உரம் தயாரிக்க 3.5 கோடி ஒதுக்கீடு. ஊரக பகுதிகளில் நீர்நிலைகளில் 1 கோடி மீன் விரலிகள் இருப்பு வைக்க
75 லட்சம் ஒதுக்கீடு. 56 வண்ண மீன் வளர்ப்பு அலகுகள் அமைக்க 1.55 கோடி மானியமாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு. விவசாயம், சுற்றுச்சூழலில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்கள் திட்டம். 1000 மீனவ மகளிர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க 38 லட்சம் ஒதுக்கீடு. சுயமரியாதையோடு தாயையும் தாய் மொழியையும் காக்க வேண்டுமே தவிர ஹிந்தி திணிப்பு என்ற பெயரில் அழிக்கக்கூடாது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிலடி. சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் நாளை மறுநாள் முதல் 21 மின்சார ரயில் சேவைகள் தற்காலிகமாக ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9:25 மணி முதல் பிற்பகல் 2:25 மணி வரை இயங்காது என அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசி ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது. முக்கிய குற்றவாளிகள் 4 பேருக்கு கை கால்களில் மாவுக்கட்டு. தலைமறைவாக உள்ள 2 பேருக்கு பலை. தெலங்கானா சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் குறித்த பேச்சுக்கு எதிர்ப்பு. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் பேச்சை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த PRS கட்சி எம்எல்ஏக்கள்.